உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. 1/12/2025 7/12/2025 இந்த காலகட்டங்களிலே ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் லாபத்தை கொடுக்குமா, பணவரை கொடுக்குமா, கடன் சுமையை குறைக்குமா, வேலையில் சம்பள உயர்வு மாற்றம் போன்றவை வருமா, திருமண தடைகளை நீக்குமா, முதலீடுகளிலே லாபம் கிடைக்குமா, மருத்துவ செலவுகள் குறையுமா, சண்டை வம்புகளுடைய வழக்குகள் என்னுடைய பக்கம் சாதகமாகுமா, இப்படி பல கேள்விகளுக்கு இப்போ தீர்வை பார்க்க போகிறோம். பண வரவு என்கிற பொருளாதார நிலை உங்களுக்கு குடும்பத்திலே குறைவில்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. எடுத்தோங்க கவுத்தோன்னு வார்த்தையை பேசிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சுற்றுறது வேண்டாம். பிள்ளைங்களாலையும் தேவையில்லாத செலவு ஒன்று வைக்கும். சிலர் கடன் வாங்கவும் போகிறீங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா உடைமைகளை துளைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய பிளெஸ்ஸிங்கை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது. சில உறவினர்கள் அவங்க தலையீட்டினால குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவங்க தலையீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் டிசிஷனை நீங்களே எடுத்துக்கிடுங்க. அடுத்தவங்களை உள்ளே நுழைச்சிங்கன்னா வீண் குழப்பங்கள் அதிகமாகும். ஆஃபீஸில் ஒர்க் பர்டன் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த சேலரி ஹைக்கு, ட்ரான்ஸ்ஃபர்ஸு இதெல்லாம் மனசில் உற்சாகத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருப்பதனால இது கிடைச்சிரும் அப்படிங்கிறது சந்தோஷம். எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கான விஷயத்தில் பார்க்கும்போது டெய்லி ஆர்வத்தோடு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை, சக வியாபாரிகளுடைய அனுசரணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களால் ஆதாயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற சூழ்நிலை, கிரெடிட் டெபிட்ஸில் நல்ல ஒரு மூமெண்ட் இதெல்லாம் இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும்ன்றதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கும் பெரிய பேர்டன்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி தான் இந்த வாரம் உடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையாக அவங்கள கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலே ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 1/9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வாரத்தின் முதல் நாளிலே வரக்கூடிய பீஷ்ம ஏகாதசி அன்று ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவதும் உங்களுக்கு தொடர்ந்து பலவிதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்பதிலே ஐயமில்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.